வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையை ஆழமாக பார்த்தால் முதலில் தெரியும் விஷயம் உங்களுடைய நல்ல மனது. இதுதான் உங்களுடைய முதல் ஒரு பிரச்சனையாகவும் தெரியும், முதல் ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் தெரியும். இந்த ராசியை ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன் என்பதால் உங்களுடைய மனம் மிகவும் மென்மையானதாக இருக்கும். யாராவது உதவி கேட்டால் உடனே உதவ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக நீங்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பல முறை உங்களுடைய தேவைகளை கூட விட்டு மற்றவர்களின் தேவைகளை முன்னிலைப்படுத்தி கொண்டு அவர்களுக்காக நீங்கள் உழைத்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணங்கள் கொண்டவர்கள் தான் நீங்கள். பலர் உங்களை பார்த்து இவர்களிடம் சொன்னால் உதவியானது கிடைக்கும் என்று நம்பியவர்களும் உண்டு. இன்னும் சிலர் உங்களை பார்த்து இவன்கிட்ட கூறு, உனக்கு அவன் காசு இல்லாமே எல்லா விதமான வேலைகளையும் பார்த்து கொடுப்பான் என்கிற மாதிரி சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களிடம் சொன்னால் உதவி கிடைக்கும் என்று ஒரு நல்ல ஒரு மனிதர்களும் நிச்சயம் உங்களை அவர்கள் நல்ல ஒரு மனிதராக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் சிலர் அந்த நல்ல மனதை தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தியதும் உண்மையாகத்தான் இருக்கும். நீங்கள் யாரையும் சந்தேகப்படாத இயல்பு கொண்டவர்களாக இருப்பீர்கள். அதனால் தான் சிலர் உங்களை மிகவும் எளிதாக நம்ப வைத்துக் கொண்டு தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு நடக்கிறார்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களின் எளிமையை பார்த்து சிலர் உங்களை ஏமாற்றி விட்டு சென்றிருப்பார்கள். இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் மிகவும் எளிமையாக வாழ விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு அதிகமான ஆடம்பரமானது தேவைப்படாது. உண்மையான அன்பு, அமைதி, குடும்பம், இதுவே உங்களுடைய வாழ்க்கையின் பெரிய ஒரு செல்வமாக இருக்கும். நீங்கள் சேர்த்து வைத்த ஒரு செல்வம் என்றால் இதுவாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இந்த எளிமையை பார்த்து சிலர் உங்களை ஏமாளி அல்லது கோமாளி போல பார்த்த காலங்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்காக எவ்வளவு உதவிகள் செய்வீர்கள். ஆனால் உங்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதனை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். வெளியில் காட்டிக்கொள்ளாமல் எப்பொழுதும் ஒரு சாதாரண ஒரு மனிதன் போல நீங்கள் ட்ரெஸ் அணிந்து கொண்டு வருவீர்கள். அதனை பார்த்து ஏமாளி, கோமாளி என்று கலைத்த நபர்கள் அனைவரும் உங்களுக்கு பின்னால் நிச்சயமாக இருப்பார்கள். அவர்கள் உங்கள் முன்னால் வந்து ஏதாவது காரியமாக வேண்டும் அப்படின்னா உங்களை பற்றி பெருமையாக பேசி உங்களிடம் கூறி அந்த ஒரு காரியத்தை பெற்றுவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு வைத்த பெயர் ஏமாளி அல்லது கோமாளி. இப்படித்தான் இதுவரைக்கும் இந்த ஒரு காலமானது உங்களை பார்த்து கொண்டு இருந்தது. நீங்கள் எவரிடம் கடுமையாக பேசாததால், யாரிடமும் கோபப்படாமல் இருந்ததால் சிலர் உங்களை பலவீனமாக நினைத்து கொண்டு இன்று வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. நீங்க அவங்க நம்முடைய நண்பர், நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் என்று நினைத்து கொண்டு நீங்கள் சகஜமாக பழகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். ஆனால் அவர்களோ உங்களை ஒரு ஏமாளியாக பார்த்து கொண்டு உங்களிடம் எது சொன்னாலும் நீங்கள் காசு இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள் என்று நினைத்து கொண்டு எவ்வளவோ விஷயங்களை உங்களுக்கு வேலையாக அவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுடைய அமைதியை அவர்கள் பயமாக இல்லாமல் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இதன் காரணமாக பல முறை உங்களுடைய பின்னால் பேசப்பட்டிருக்க வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். சில நேரங்களில் நீங்க செய்த உதவிகளையே மறந்து உங்களை அவமதித்தவர்களும் நிச்சயமாக இருக்கலாம். அந்த அவமதித்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பார்கள். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. இந்த அனுபவங்கள் உங்களுடைய மனதை மிகவும் பாதித்திருக்கும். பாதித்து உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். அது இப்போது உங்களுக்கு தெரியாது. ஒரு காலகட்டத்தில் தெரியும். தெரியும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டு இருப்பீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். நீங்கள் நம்பிக்கை வைத்தவரால் உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா காயங்கள் ஏற்பட்டது. ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்பி விடுவீர்கள். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவருடைய ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து கொண்டு அவர் எப்படி என்ன ஏது என்று விசாரிக்காமல் உடனே அவர்களை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். நட்பாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், காதல் இருந்தாலும் நீங்கள் மனம் திறந்து அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே திகழ்வீர்கள். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சில காலங்களில் ராகு மற்றும் சனியின் கிரகங்களின் தாக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததால் நீங்கள் நம்பியவர்களை உங்களுக்கு காயத்தை கொடுத்திருப்பார்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். அது உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காதலனோ காதலியோ யாராக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காயத்தையோ ஒரு ஏமாற்றத்தையோ கொடுத்து விட்டு அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்று இருப்பார்கள். அவர்கள் எதற்காக சென்றார்கள், எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் வந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. இதுவரைக்கும் நீங்கள் அதை பற்றி யோசித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள். ஆனால் அவர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவுக்கு ஒரு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள் என்று அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். நீங்கள் அவர்களுக்காக செய்த நல்லதை அவர்கள் மறந்தாலும் அவர்கள் செய்த ஒரு துரோகம் மட்டும் உங்களுடைய மனதில் நீண்ட காலம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா உங்களால மறக்க முடியாத ஒரு துரோகமாக இருக்கும். நம்பிக்கை துரோகம் என்பது உங்களுக்கு எப்பொழுதும் பிடிக்காது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நடத்திவிட்டு சென்று இருப்பார்கள்.
இந்த ஒரு துரோகம் உங்களுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு வெற்றிடத்தை உருவாக்கியிருக்கும். இதற்கப்புறம் யார் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது என்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீர்கள். நாளுக்கு நாள் அதிகரித்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் ஒரு முறை ஏமாற்றப்படுவது சாதாரணமான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இந்த ரிஷபம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒருவருக்கு பிறகு ஒருவர் ஏமாற்றிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களை பொறுத்தவரை யாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனால ஒருவர் ஏமாற்றி விட்டு போனால் என்ன, இவரும் அந்த மாதிரி இருக்கணுங்கிற அவசியமானது கிடையாது என்று நினைத்து கொண்டு அனைவரிடமும் நீங்கள் சகஜமாக பழகியிருப்பீங்க. இதனால ஒருவர் பின் ஒருவராக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு சென்றிருப்பார்கள். நண்பர் ஒருவர் ஏமாற்றினார், பின்னர் உறவினர் ஒருவர் ஏமாற்றினார், வேலையிடத்தில் நம்பிய ஒருவர் கூட பின்னால் பேசினார்கள். இதனால் யாரையும் நம்பக்கூடாதோ என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் உருவாகிவிட்டது. இந்த அனுபவங்கள் உங்களுடைய மனதை மிகவும் கவலையடை செய்தாலும் அது உங்களை உள்ளுக்குள் மிகவும் வலிமையான ஒரு நபராக மாற்றியது. இதனால் நீங்கள் இதுவரைக்கும் யாரையும் நம்பாமல் இதுவரைக்கும் தனிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இதுக்கப்புறம் நமக்கு காதலாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், யாரும் வேண்டாம் என்ற ஒரு மனநிலையானது உங்களுக்குள்ள வந்துவிட்டது. இனிமேல் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படும். அந்த ஒரு மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். இழந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக மாறத் தொடங்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் ரிஷபம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்திற்கான ஒரு காலமாக ஆரம்பிக்கும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சில கிரக நிலைகள் மாறுவதால் இதுவரை உங்களுக்கு கிடைக்காமல் போன பல விஷயங்கள் இப்போது நன்மையாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். நீங்கள் இழந்ததாக நினைத்த சில உறவுகள் கூட ஒரு பாடமாக இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் மட்டுமே புரிய ஆரம்பிக்கும். அவ்வளவு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலமானது தொடங்கிவிட்டது. காதல் வாழ்க்கையிலும் ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாகும். காதலில் ஏற்பட்ட காயங்கள் உங்களுடைய மனதை மிகவும் பாதித்திருந்தாலும் இந்த புதிய காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையான ஒரு உறவானது உருவாகுவதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு நபர் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். நீங்கள் இதுவரை அனுபவித்த காயங்களை புரிந்து கொண்டு உங்களை மதித்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அவரும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வரலாம். வந்து உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றியமைப்பார். அதுக்கான ஒரு சில காலங்கள் நிச்சயமாக நடக்கும். எனவே இந்த ஒரு நாள் வரட்டும். அதற்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் ஏற்படுகிறது என்பதை. பிரிந்த காதல் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். சில ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் பிரிந்த உறவுகள் மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் ஒருவருக்கொருவர் பிடித்திருந்தால் மட்டுமே நீங்கள் வாழுங்கள். சந்தேக புத்தியுடன் நீங்கள் சேர்ந்தீர்கள் என்றால் அந்த ஒரு பிரச்சனை இன்னும் பெரிதாகவே மாறிவிடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜோதிடத்தில் சில நேரங்களில் கிரகநிலைகள் மாறும் பொழுது பழைய உறவுகள் மீண்டும் வாழ்க்கையில திரும்ப கூறுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இதுவும் உங்களுடைய ராசிகளில் நிச்சயமாக நடக்கும். எனவே வேண்டுமா வேண்டாமா, சேரலாமா சேர வேண்டாமா என்பதை ஒரு முறைக்கு பல முறை மனது விட்டு பேசி அதற்கப்புறம் நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உருவாக்கும். இந்த ஒரு காலத்தில் நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து தீர்மானம் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நண்பர்களாக இருந்தவர்கள் பலர் உங்களை ஏமாற்றிய அனுபவங்கள் உங்களுக்குள் இருந்தாலும் இப்போது நீங்கள் யார் உண்மையானவர், யார் இல்லாதவர் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த ஒரு புரிதலானது உங்களுடைய வாழ்க்கையை மிகவும் அமைதியாக மாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். நீங்கள் அனுபவித்த அனைத்து சோகங்களையும் மறக்க முடியாமல் இருந்தாலும் இப்போது நீங்கள் அந்த அனுபவங்களை ஒரு வாழ்க்கை பாடமாக ஏற்றுக்கொள்வீர்கள். இதனால் உங்களுடைய மனம் மெதுவாக அமைதியை பெற ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். திருமணமான ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு காலத்தில் கணவன் மனைவி உறவில் புதிய புரிதலானது உருவாகும். புதிய புரிதல்கள் உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். இதுவரை இருந்த புரிதலானது குறைந்து மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையும் உங்களுக்குள்ள உருவாகும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எனவே ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் முன்னேற்றத்தை பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய எளிய ஒரு பரிகாரம். வெள்ளிக்கிழமை என்று அம்மன் அல்லது மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் உங்களை தேடி வரும். வெள்ளை மலரை வைத்து தீபத்தை ஏற்றி